ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேகே. இன்றைக்கி என்ன வந்து வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் நிறைய நிறைய செடி மூலிகை செடியெலாம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து வல்லாரை பறிக்க போகிறோம். வல்லாரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு சட்னி பண்ணி கொடுக்கும், நாமளும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம், வீடியோ போய் பார்க்கலாம். இது வந்து நாட்டு வல்லாரை. ஒரே ஒரு செடி சும்மா ஒரு இனுக்கு வச்சா போதும், அவ்வளோ கீரை வருங்க. இது சும்மா தான் ஒரு இது நட்டு விட்டேன், எவ்வளோ கீரை பாருங்க, அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கு. அது மாட்டு போகும். உடம்புக்கு ரொம்ப நிறைய நன்மை இதில் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாரும் ஒரு ஒரு வீட்டில் தொட்டியில் போடலாம். தொட்டியில் ஒரே ஒரு இனுக்கு வச்சா போதும், அது மாட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம், நிறைய வரும். இப்போ நம்ம வல்லாரைக்கீரை பறிச்சிட்டோம். இது வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து பாரம்பரியான ஒரு கீரை. இந்த கீரை சாப்பிட்றதுல என்ன நன்மைனா, இது வந்து இந்த மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, அதே பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. ரத்த கொதிப்பு இருக்கு இல்லையா, அந்த ரத்த கொதிப்புக்கெல்லாம் கூட இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இதை கொடுத்தோம்னா நம்ம நல்ல ஞாபக சக்தி அதிகம் குழந்தைங்களுக்கு வரும். இது மாதிரி நிறைய அந்த மாதிரி வயிற்றில் எதனா புண்ணு, அல்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த கீரை வந்து புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வச்சு ஒரு துவையல் பண்ணி ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. அதேமாரி நம்ம டென்ஷனு ஏதாவது நம்மளுக்கு இதாக இருந்துச்சுன்னா கூட அது கூட இது வந்து குறைக்கும் சொல்கிறாங்க. நிறைய நன்மை இருக்குது. இது வந்து அந்த காலத்துலேருந்து பாட்டியெல்லாம் நம்பி கொடுத்த ஒரு பாரம்பரிய ஒரு கீரை. கண்டிப்பாக செய்யுங்க.